இது அவருக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் விட்டு விலகி ஓடி பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பும்படியாக பிரியமான செய்யத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் பாவதாவது பரிசுத்தேற்றவாள் நான் போவேன், ஆனால் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் உங்களுக்கு கொடுத்து கண்டித்து நம்ம உணர்த்தி நடத்துவார். இன்னைக்கு தேற்றவாளர் நம்மோடு இருக்கிறார், எங்களை நடத்துகிறார். அதனால நாங்கள் அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்து அவர் மகிமைப்படும் பாத்திரங்களாக எங்களை வரைந்திரும்படியாக இன்னும் பரிசுத்தத்துல நாங்க பரிசுத்தத்தை காண்போம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இது அருவருப்பானது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி தந்திருக்கிற ஆழமான சத்தியத்தில பாஸ்டர்கள் நிச்சயமாகவே நாங்கள் இன்னும் அருவருப்பை விட்டு பிரியமான பிள்ளைகளாய் இன்னும் பிரியமானவனே என்று அழைக்கும்படியாக தானியேலை அழைத்தார் அல்லவா, அங்கே ஜோவான் அழைக்கிறார் அல்லவா, காயுவ பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வன் எல்லாவற்றும் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படியாக எங்களையும் அழைக்கட்டும் என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி உன்னத பாட்டில் அழைக்கிறார்களா. அப்படியாக அழைப்பு பெற்ற பிள்ளைகளை நாங்கள் அந்த அழைப்புக்கு உண்மையாய் ஓடுவோம். உண்மையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தை வெளிப்படும் போது வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வருகிறது. அதுதான் உண்மை. ஆவியானவர்களோடு பேசுகிறார், உங்களை நடத்துகிறார். அருமையான வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 9:34 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடந்து செல்ல போறோம். உங்களோடு சகோதரி கலையத்தில் இருந்து இணைந்து வார்த்தை வெளிச்சத்தை தர கர்த்தர் அனுகூலப்படுத்தி இருக்கிறார். இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியே எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துல அதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திர. நித்திய சூரியனாய் நீங்க உதிக்கிறதுக்காய் வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சமாய் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அருமையான ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் உங்களோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. அறியாத முட்டாதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. ஆராய முடியாத எண்ணி முடியாத காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சங்கமான ஊழியத்தை ஆசிர்வதி செபிக்கிறோம். ஊழியத்தை ஸ்தாபகரும் ஊழியத்தை செய்கிறமான ஸ்ரீயாவுடைய மனைவி பிள்ளைகள் பிற பிள்ளைகள் உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாரையும் எடுத்திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறேன். ஆசீர்வதிங்க. ஊழிய எல்லைகளை விசாலமாக்குங்க. இன்னும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்யத்தக்க ஒத்த காண்டாமல் கொம்பின் மேல கொடுங்க. மான்காலை போலாக்குங்க. தேவிய பாதுகாப்புக்குள்ள மறைங்க போவாசை. இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிறேன்ப்பா. அதே போல கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறுவழிப்பை கேட்கப்ப அன்பு நேர்களும் திருக்கிறதுக்குள்ள தருகிறேன். அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோடு என்னென்ன காரியத்துக்காக இந்த வானொலியை அப்பா நீர் மாந்திரம் இல்லாம இதையும் அனுமதிக்க மாட்டீர் ஆண்டவர். அந்த முகாந்திரத்தோடு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த முகாந்திரத்தை நீர் அறிவீர். உள்ளந்திரியங்களை அறிந்தவர். அவர்களுடைய எல்லா விடுதலையும் வெளிச்சத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ மனவாட்டியா ஆயத்தப்பட ஒவ்வொரு நேர்களையும் நீர் பயன்படுத்துவீரா. ஆளுகைக்குள்ள கொண்டு வருவீராக. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படி எழுப்பி தருவீரா. இயேசுவின் நாமத்தில செபிக்கிற தகப்பனே. அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசிரியர் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு செபிக்கிறேன். ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அப்பா அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. தெய்வ பாதுகாப்புகளை தருகிறோம் மாட்டோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் ஆசீர்வதித்து. அதே போல அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரியமுள்ளதா இருப்பதா நீர் பெருகணும் சிறுகணும் ஆண்டவர். கற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடு செபிக்கிறேன். செபத்திக்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கதனா ஒன்றை மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவாள், திருவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை ஆயிரமாய் பருகச் செய்தாள். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தாள். 5000 ஆண்களுக்கும் வயிறார உணவளித்தாள். 5000 ஆண்களுக்கும் வயிறார உணவளித்தாள். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். நம்முடைய தகப்பன் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார். இந்த 5 மாதங்களும் கண்ணின் மணி போல திருப்தியாக்கி நம்மை ஒன்றுக்கும் குறைபடாமல், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நன்மையால கிருபையினால நிரப்பி நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார், இன்னும் நடத்துவார். விசுவாசத்தோடு ஓடுவோம், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நாளும் நான் இப்படியாக இந்த வார்த்தைக்கு தலைப்பட்டேன். அடைபட்டிருக்கிறீங்களா? அற்புதமாய் எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? அற்புதமாக்குவார். அடைபட்டா அற்புதமாய் எண்ணப்பட்டா அற்புதமாக்குவார். இந்த வார்த்தைக்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை பார்ப்போம். இந்த நாளிலும் நாங்கள் பாடின பாட்டின் அடிப்படையிலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த 5000 புருஷருக்கு திருப்தியாக்கி நடத்தினார். இந்த காரியத்தை நாங்கள் அடைபட்டு அற்புதமாய் எண்ணப்பட்டு அற்புதமாக்கப்பட்ட விதத்திலே நாங்கள் தியானிக்க போகின்றோம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நாளிலும் பேசின வார்த்தையை பார்ப்போம், தியானிப்போம். அடைபட்டிருந்தது அந்த சிறு பையனிடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும். ஒரு அதாவது சொல்லுவார்கள் அல்லவா, உணவு கொண்டு செல்லுகிற அந்த லஞ்ச் பாக்ஸுக்குள்ள அந்த சிறு பையனுக்கு அந்த பெற்றோர் அவருக்கு போதுமான அளவு 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொண்டு வந்த நோக்கம் என்னவோ, அந்த மகன் தனக்கு, அந்த சிறு பையன் தனக்கு வேணுமென்ற அளவுக்கே கொண்டு வந்து அந்த அதாவது அந்த லஞ்ச் பாக்ஸுக்குள்ள வைத்திருந்தார். இதை நாங்க 4 சுவிசேஷத்திலையும் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், 17ஆம் வசனத்திலே இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல இருந்து 41ல இருந்து 44 வரைக்கும் மீதியான பகுதிகளை நீங்க வாசித்தீங்கன்னா நிச்சயமா அந்த வார்த்தையை பார்க்கலாம், இந்த சம்பவத்தை. லூக்கால சுவிசேஷத்திலும் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரைக்கும் மீதியான பகுதிகளை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த சம்பவத்தை காணலாம். அதே போல ஜோவான் எழுதின சுவிசேஷத்திலும் 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனங்கள் மீதியான பகுதிகளை நீங்க வாசிப்பீங்களா, நிச்சயமாக இந்த சம்பவத்தை நீங்கள் 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டது. அதுதான் உண்மை. அப்ப இந்த 4 சுவிசேஷத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட சம்பவமா இருக்குன்னு சொன்னால், அங்க இயேசுவானவர் ஒருவனை போதித்துக் கொண்டிருக்கிறார். அது இடம் வனாந்தரம். அந்த ஜனங்கள் அங்கே கூடி இருந்தாரோ, கூடி இருந்த இடத்துல அவர் போதித்துக் கொண்டிருக்க அந்த போதனையை கேட்டு சுகம் அடைந்து அந்த ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், வாஞ்சியோடும் தாகத்தோடும் அங்கே என்ன செய்கிறார் இருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை. அப்ப பாருங்க, இடம் வனாந்திரம், சூழ்நிலை சொல்லப்படுது சாயங்காலம் ஆகிவிட்டது. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களை அனுப்பி விடுங்கள், என்னோடு சொன்னால் இவர்களுக்கு பசி வந்துவிடும். அப்ப பசியாற்ற வேண்டும். அதனால சீஷர்கள் சொல்றார்கள், இவ்வளவு ஜனக்கூட்டமா இருக்குது, இவ்வளவு ஜனத்துக்கும் போஜனம் போய் வேணியந்து கொடுப்பா எவ்வளவு பணம் முடியும்? அது மட்டும் உலகத்துக்கும் கொடுக்க முடியாது, நம்மளால முடியும், மாமிசத்தால முடியாது. அப்போ அவர்கள் என்ன செய்யறார்கள், தங்களுடைய மாமிசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த 4 சுவிசேஷத்தை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, இடம் சொல்லப்படுகிறது வனாந்திரம், சூழ்நிலை சொல்லப்படுது சாயங்கால வேளை. அது எவ்வழியா இருந்தார், எவ்விடமா இருந்தார். தேவன் அற்புதம் செய்யறதுக்கு இடத்தை பார்ப்பதில்லை, சூழ்நிலையை பார்ப்பதில்லை, அங்கே வேலையை பார்ப்பதில்லை. அவருடைய காரியம் என்னோடு சொன்ன அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்றால், பிதாவுடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாவே அவர் அங்கே என்ன செய்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தகப்பனார் இடத்துல. அப்ப ஏசப்பா அங்கே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே சாயங்காலமாக பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்களே இவர்களுக்கு சீசர்கள் இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்றார். அதற்கு அவர்கள் சொல்றார்கள், எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. 5 அப்பங்களும் 2 மீனும் அந்த சிறிய பையனுடைய அந்த லஞ்ச் பாக்ஸுக்குள்ள அடைபட்டு கிடக்கிறது, அடைபட்டு கிடக்கு. இதை யோவான் சுவிசேஷத்துல நீங்க பாப்பீங்கடா, 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீக்க பாத்தீங்கடா, இது எம்மாத்திரம் இவ்வளவு இந்த அப்பம் இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம், எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது அப்ப என்ன அங்கே அற்பமா எண்ணப்படுகிறது. இந்த அடைப்பட்ட அப்பம் சீஷருடைய கையில பரிமாறும் பொழுது பாருங்கள், அது அற்பமாக எண்ணப்படுகிறது. இன்னைக்கு சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில, எங்களுடைய ஊழிய பாதையில சில காரியங்கள் அடைபட்டு இருக்கலாம். ஆனா சில காரியங்கள் நாங்க மற்றவரோடு பகிரும் போது அது அவர்களுடைய வாயிலிருந்து வர அற்பமான காரியமாயிருக்கு. அப்புறம் அதை அற்பமா எண்ணி விடுவார்கள். இதுக்கா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற, இதுக்கா நீங்க இப்படி பாக்குறீங்க, இதுக்கா இப்படி ஒரு பிளான போடுறீங்க, இதுக்காகவா இவ்வளவு பாடுபடுறீங்க என்று சொல்லி பார்த்து விடுவார்கள். ஒரு சில பேருடைய அற்பமான பார்வை அது ஏளனம் பார்வையா மாறிவிடும். அவர்களுடைய பெருமையின் பார்வைக்குள்ள போகும்போது அது சிறுமையான காரியமாய் மாறிவிடும். அது அங்கே என்ன செய்து விடும், நெருக்கப்பட்டு விடும், நெருக்கப்பட்டு விடும். அது காரியத்தை மறைக்கப்பட்டு விடும், காரியம் கைகூடி வராமல் போய்விடும். ஆனால் அப்படித்தான் சில வேளைகள் இந்த சீஷனுடைய கையிலையும் அந்த சூழ்நிலையும் அந்த ஜனங்களையும் பார்த்த பொழுது அங்கே என்ன செய்யுது, அற்பமா என்னப்படுது, ஏன் அவ்வளவு ஜன கூட்டம் இருக்குது, இந்த அடைப்பட்ட இந்த 5 அப்பம் இந்த 2 மீனும் மாத்திரம். ஆனா அற்புதமாக்கப்பட்டவருடைய கருத்துக்கு போகும் பொழுது, சிருஷ்டியருடைய கருத்துக்குள் போகும் பொழுது அது எத்தனை அற்புதமாக மாற்றப்பட்டது. அவர் பார்க்கிறார், அவர் அதை பார்க்கவில்லை. குந்தி இருக்கவே சொல்லுகிறார், பந்தி அமர் சொல்லுகிறார். அந்த பந்தி அமரும்படியாக சொல்லுகிறார். பந்தி அமரும் போது அங்கே என்ன செய்யறார், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை சோசிரம் பண்ணி அதை பிட்டு என்ன செய்கிறார்கள், இதை கொடுங்க, கொடுங்க. இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட காரியங்களை எப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில கொண்டு போகிறோம். நாங்கள் உடனடியா சமூகத்துக்கு கொண்டு போறோமா, இல்ல நாமளே அதை அடைத்து வைத்திருக்கிறோமா, இல்ல நாமளே நமக்கு தெரிந்தவர்களுக்கு தான் சொல்லி இதை பகிர்ந்து கொண்டு அவரிடத்துல ஆலோசனை பெற்று இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணலாம் என்று நாங்கள் ஒரு மாமிசத்திலே பார்க்கின்றோமா கண்ணோட்டத்தில. ஆனா அது அற்பமா எண்ணப்பட்டது, அதுவும் விடப்பட்டது. ஆனா நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாத நீதிமொழிகள் 23:18 சொல்றேன். அப்ப நாங்கள் அந்த நிச்சயமான முடிவுக்குள்ள நான் கொண்டு வருவோம் வேண்டா, எங்களுடைய நம்பிக்கை, அதாவது நாங்கள் எடுக்கிற அந்த முயற்சியினுடைய நம்பிக்கை இருக்கிறது, இதை கர்த்தர் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்துல எடுத்து அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போவோமா இருந்தா அது என்ன செய்யும், அற்புதமாக்கப்படும். ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக மாறிவிடும், மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக மாறிவிடும். அது ஒரு திருப்தியான நிலைக்குள்ளே கொண்டு வரப்படும், திருப்தி காணப்படும். அப்ப அந்த திருப்தி என்ற முழுமை, ஒரு முழுமையான ஒரு பதிலை கிடைக்கப்படும். நாங்கள் மனுஷரிடத்துல பகிர்ந்து கொண்டு அவர்களிடத்துல காரியத்தை நாங்க சொல்லும் பொழுது அது என்ன செய்து, அவர்கள் அந்த சூழ்நிலையை பார்ப்பார்கள். நாங்க சொல்லி அதுக்குரிய அதாவது அதுக்கு பின்னணியா என்னென்ன காரியங்கள் ஈடுபட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்றதை எண்ணி பார்த்து அதை அற்பமாய் விட்டு விட. ஆனா தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னிடத்துல கொண்டு வா, எந்த காரியம் அவருடைய கரத்துல வை, அவருடைய பாதத்துல வை. அந்த சிறு பையன்ல இருந்தது அந்த லஞ்ச் பாக்ஸுக்குள்ள அந்த 5 அப்பம் 2 மீனும். ஆனா அந்த பையன் நினைக்கவில்லை, இது அற்புதமாக மாற மாட்டேன்,
இது அற்புதமாக நடத்தப்படும் என்று, இது இப்படியாக பயன்படுத்த வேண்டும் அந்த பையன் நினைக்கவில்லை. அந்த அடைப்பட்ட அப்பத்தை ஆனா சீசுகள் நினைக்கவில்லை. இது இது மாத்திரம் என்று ஒரு அற்பமாக எண்ணிவிட்டார். ஆனா சிருஷ்டி இடத்துல போகும்போது அது அற்புதமாக்கப்பட்டு எல்லாரும் திருப்தியாக்கப்பட்டு உண்டு 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படியாக மீதம் எடுக்கும்படியாக அங்கே கர்த்தர் இயேசப்பா அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். அங்கே எண்ணங்கள் பிரமிக்கத்தக்க திருப்தியாக்கி போகத்தக்கதாக கிருபை செய்தார். அதுதான் யோவான் 6:49 சொல்லுது, நானே ஜீவ அப்பம் என்று ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. இப்படிப்பட்ட இவனா எங்களை ரட்சிக்க போறார், இவனா எங்களை ரட்சிக்கப்பட அந்த ஜூதர்கள் அவரை அருவருத்தார்கள். ஒரு அப்பம் இந்த வானத்தில் இருந்து இறங்கி வந்து எங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம் கல்வாரி சிலுவையில அங்கே பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கும் என்னுடைய ஆவியும் கரத்தில் ஒப்புவிக்கிறது சொல்ல ஒப்புக்கொடு மகிமையின் தேவனாய் மகிமையின் ராஜா வெளிப்பட்டார் உயிர்த்தெழுந்த வல்லமை. இன்னைக்கு நமக்கு தேற்றவாணி தந்து இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்து வல்லமையாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம இப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அவருடைய வார்த்தையோட வல்லமை, அவருடைய செயல்பாடுகள். இன்னைக்கு நம்முடைய மாமிச பலத்துல இந்த வார்த்தையை அடைத்து விட மாமிச மனுஷரிடத்துல கொடுத்து அந்த அவிசுவாசத்தின் கண்ணோட்டத்துல பார்த்து அற்புதமா எண்ணி விட்டுடாதீங்க. விசுவாசத்தோட அரைக்க பண்ணி அந்த அற்ப விசுவாசிகளை மாறும்படியாக அவரோட பாதத்துல விட்டு விடுங்க, அவரோட பாதத்துல கொண்டு போங்க. அவர் ஜீவ அப்பம், அவர் வார்த்தை அப்பமா இருக்கு. இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள உயிர்த்த வல்லமையால கிரிய செய்யும்படியா தேவன் மகிமைப்படும்படியாக விட்டு கொடுங்க. நிச்சயமாக அற்புதமாக அற்புதம் நடக்கும். எந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார், எந்த நோக்கத்தோடு நம்மை பணிந்திருக்கிறாரோ அந்த திட்டமும் அவருடைய சித்தமும் நிறைவேற அற்புதமாக்கப்படும் பாத்திரங்கள் விளங்கத்தான் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த செய்யும் வார்த்தைகள் நம் கரங்கள்ல பரிசுத்த வேதாமா இருக்கிறது. அந்த அப்பத்தை நாங்க புசித்தவர்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்க என்று சொல்றாரே, நான் அப்படியாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை காலசம் சொல்லுவேன் என்று சொல்றாரு சங்கீதம் 32:8 படி. அப்படிப்பட்ட போதித்து நடத்து உணர்த்து எங்களை வழி நடத்துற இந்த அற்புதமான வார்த்தைக்கு, இந்த அப்பமாகிய வார்த்தைக்கு அவர் இப்போ உண்டு பகிர்ந்து மற்றவர்களுக்கும் அது அற்புதம் நடக்கும்படியாக அற்புதமா எண்ணுகிற விசுவாசத்தை துரத்தி அடிக்கும்படியாக யுத்த கலமத்துல நிக்கிறவர்களா இந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. விசுவாசங்கள் மாறட்டும், அற்புதமா எண்ணுற மேட்டிமையான பார்வைகள் மடிந்து போகட்டும். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் எதிர்ப்பு தாழ்மை உள்ளவர்களை மாற்றும்படியாக அவருடைய வல்லமை செய்யட்டும். இப்படிப்பட்ட ஜீவாப்பமா எங்களுக்கு இறங்கி வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை நடத்துவார். தாவீத கூட அவர்கள் அப்படித்தானே நினைத்து விட்டார்கள். பொங்கியோ ஒரு சின்ன பையன் வனாந்திரத்துல போய் அடைபட்டு கிடக்கட்டும் நினைத்து விட்டார்கள் கொஞ்சம் ஆட்டோட. ஆனா அற்பமா எண்ணப்பட்டார்கள். யுத்த களத்துல வந்து அவருடைய சகோதரங்களே அந்த கொஞ்சம் அட்டனி விட்டு வந்துட்டாயா, கொஞ்சம் உன்னுடைய மீட்டுமே அவன் அகந்தியான இருதயத்தை நான் அறிவேன் என்று சொந்த சகோதரங்கள் அவனை தாவீதை பார்த்து அப்படியாக சொன்னார்கள். ஆனா அவர் நான் தேவனுடைய நாமத்தினால கோலியாத்தை விழுத்தும் பொழுது அங்கே சொல்ல நீ நிந்தித்த தேவனுடைய அவருடைய நாமத்தினாலதான் நான் உனக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே யுத்தத்தை ஜெயித்தாரே. இப்படிப்பட்ட அற்புதமாக்கப்பட்டார். இப்படி ஆச்சரியப்படும்படியா ஜனங்கள் மத்தியில் நிறுத்தப்பட்டார். பிரியமானவர், அப்படித்தான் தகப்பன் இன்றைக்கு மனுஷரால ஒருவேளை சில காரியங்கள் சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டபடியா இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்ட மனுஷனுடைய பார்வையில இருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பார்வை, பூமி எங்க சுற்றி உலாவுற அந்த பூரணமான கண்கள், அந்த செர்வாபேலினுடைய தூக்குநூல சந்தோஷமாய் பார்த்த அந்த பூரணமான கண்கள் நம்மையும் பார்க்கிறது.
நம்மையும் பார்க்கிறது. 130 சங்கீதத்தை தாவீது சொல்லுகிறார். தூரத்திலிருந்து என் நினைவுகள் அறிகிறேன், தூரத்திலிருந்து எங்கள் உள்ளம் திரியங்களை ஆராய்கிறேன். நடந்திருந்தாலும் உட்கார்ந்து எழுந்திருக்கிறேன், மறைந்திருக்கிறேன். நடந்தாலும் படுத்திருந்த சூழ்ந்திருக்கிறேன். முற்புறத்திலும் பிற்பனை நெருக்கி நேசிக்கிறீர் அப்பா. உமையின் கட்டியாந்திரத்துல இருந்தால் நீர் அங்கே இருக்கு, பாதாளத்துல படுக்கை போட்டாலே நீர் அங்கே இருக்கு. அப்படிப்பட்ட தேவன் அங்கே இருந்தால் நம்மோடு இருக்கிறார் என்ற இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அந்த அப்பத்தை புசித்தனாங்க அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அற்ப விசுவாச எண்ணங்களை துரத்தி அடித்து அற்புதத்தை காண கர்த்தர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாங்க வார்த்தைக்கு சொல்லி கொடுப்போம். வல்லமையான தேவனுடைய வல்லமை காண்போம். ஜெபிப்போமா? எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த வார்த்தையோடு எங்களோட பேசினீங்க ஆண்டவர், அடிமையோடு பேசினீங்க. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நேர்களோடு பேசி இருக்கிறீங்க கர்த்தாவே. எண்ணப்பட்ட சில காரியங்கள், அற்புதமாய் பார்க்கப்பட்ட எங்களை நீங்க அற்புதமாக்க வல்லவராய் இருக்கிற அற்புத தேவன் நீங்கப்பா. எந்த காரியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உமக்கு எடுத்து வைக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல தந்து அற்புதமாக்கப்பட, விசுவாசத்துல பலப்பட, வல்லமையில நிரம்பப்பட, எங்களை கிரிய செய்து கிரியை வெளிப்படுத்தி மகிமையின் தேவன் மகிமைப்படும் பாத்திரங்களா வனைந்திடும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எப்படி அந்த சிறு பையனிடத்துல அந்த 5 அப்பம் 2 மீனும் இருந்து கர்த்தாவே அந்த 5000 பேருக்கு போஷித்து திருப்தியாக்கி நடத்தினீரோ, அந்த ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதமா மாறினது போல இன்று நம்முடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கையும் அப்பா சாட்சியா மாறட்டும். நாம மகிமைப்படும் பாத்திரங்களா மனையட்டும் உடைய ஜீவாப்ப நான் என்று சொல்லி எங்களுக்காக அப்ப நீங்க இறங்கி வந்து அன்று சூதர்கள் இவனா ரசிக்க போறானுங்கள் என்று சொல்லி அற்பமாய் எண்ணினார், சத்தியாய் பார்த்தார். ஆனால் நீர் உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து பிதாவோட கையில நீர் மகிமையின் தேவனாக நாவை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மகிமையின் தேவனா இத்தனை வல்லமையான வெளிப்பட்டீரே அப்பா என்று வார்த்தையாயிரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே அப்பா. அந்த மகிமை பிரசன்னம் இந்த நாட்களை வெளிப்படட்டும் மற்ற பார்வையில படைக்கப்பட்டிருக்க அற்புதமா எண்ணப்படும். ஆனா அற்புத தேவனை கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து விஜயத்தை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளா அப்பா கனப்படுத்துற உண்மை மகிமைப்படுத்துற பாத்திரம் விளங்கத்தக்க எகிரிய செய்து கொண்டிருக்க அந்த கிரியலுக்கு நன்றி செலுத்துருவான். நடந்து வழி நடத்துங்க, ஆசி எட்ட வார்த்தைகள் வருமனி திரும்புவதில்லைப்பா. வெளியே செய்தது பலனை கொடுத்து திருப்தியா நடக்கிற வார்த்தைகள் எங்களை திருப்தியான வைக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறோம். உடந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அடிப்பட்ட வாழ்க்கை அல்ல, அற்புதமா எண்ணப்பட்ட வாழ்க்கையல்ல, அற்புதமாக்கப்பட்ட வாழ்க்கை நம் வாழ்க்கை. ஜீவாப்பம் அவரே நமக்குள் இருக்கிறார் வார்த்தையாக. அந்த வல்லமைக்குள்ள பெருகுவோம், அற்புதங்களை காண்போம். அற்புத தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்று நேரம் 9:55. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 7 மணி தொடக்கம் 10 சரியாக இம்மற்ற நேரம் 9:55 வரைக்கும் தகப்பன் வழி நடத்தினார். அவருக்கு கொடி கொடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறேன். ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்து அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக வணிந்திருந்த இந்த நேரத்தை கர்த்தருக்கே கோடி கோடி சோஸ்திரம். இந்த நாளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் துதி பாடல் ஜெபங்களுக்கு கடந்து சென்றோம். 7:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நாங்க வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை எங்களுக்கு ஆழமான சத்தியத்துக்கூடாக வெளிப்படுத்தின யுத்த களங்கள். அப்படியாக நாங்கள் எப்படிப்பட்ட யுத்த களங்களாய் நிற்க வேண்டும், யுத்தத்தை செய்ய கர்த்தர் வந்து நிற்கின்றார் நமக்காக. அன்று மேகசமாக்கி சமமாயிருந்தவர் இன்று பரிசுத்த ஆவியானவர் சர்வாயுத வக்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் நிற்கும் போது ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தினாலும் ஒன்று ஜெயித்தார்கள். இன்று நான் ஜெயிக்கும்படியாக ரத்த கோட்டைகள் நாம வச்சு வார்த்தையும் வல்லமையின் ஆயுதமாய் தந்திருக்கிறார்.